லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 288 ரூபாய் 33 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய பிரான்ச்சுகள் இருக்குது. அதே மாதிரி ஜமியாவிலையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 945 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 935 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 612 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 39 தினார் 926 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தொடர்ந்தும் உச்சத்தை தொட்டுக்கொண்டே வருகின்றது. இதோ அவசர எச்சரிக்கை. குவைத்தினுடைய காலநிலை அவதானம் மிகவும் ஆபத்தான சூழலாக மாறியுள்ளது. வெதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டில் வார்னிங். காலநிலை ஆய்வாளர்களும் தொடர் எச்சரிக்கை. வானிலை மாற்றம். அதிரடியான சோதனை. அகமதி மற்றும் ஃபேஹில் பகுதிகளில் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சுற்றி வளைப்பில் அர்தியா பகுதிகளில் வாகனம் ஒன்று தீ விபத்துக்குள்ளாகி இருக்குது. எனது ஏரோப்ளைனில் ஏர்பட்ஸ் கொண்டு போகிறது தடை பண்ணிட்டாங்களா? பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினம் அதிகாலை வரைக்குமே ஃபோக், அதாவது பனிமூட்டம் காணப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. பனிமூட்டத்துக்கான காரணம் பார்த்திங்கன்னா எதிர்வரும் நாட்களில் வரக்கூடிய குளிர்காலம்தான். அதற்காக இனி வரும் நாட்களில் நிறையவே காலநிலை மாற்றங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக குவைத்துடைய வானிலை ஆய்வாளரும் எச்சரிச்சிருக்கிறாரு. கவனமாக இருங்க ரோடுகளில் போகும்போது. அதே மாதிரி பனிமூட்டத்துக்கான வீடியோ நான் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், பாருங்க. مساكم الله بالخير. واجواء غير مستقره تشكل عندنا الضباب الكثيف خاصه شمال الكويت، مزارع العبدلي والمناطق القريبه من البحر، فيرجى اخذ الحيطه والحذر وعدم الخروج الا للضروره، خاصه ساعات الليل المتاخره، لان يزيد الضباب في هذا الوقت مع انخفاض درجات الحرارة وارتفاع نسبة الرطوبة. فمتوقع أن تستمر معنا هذه الأجواء الغير مستقرة والضباب حتى نهاية الأسبوع القادم، مع هذه الرياح المتقلبة الشمالية الباردة والجنوبية المحملة بنسبة عالية من الرطوبة. فنشهد أجواء غير مستقرة، لكن الضباب فترة النهار يتلاشى ويتفكك مع حرارة الشمس، فيرجى أخذ الحيطة والحذر. ومع هذه الأجواء الغير مستقرة قد تسبب حوادث لا قدر الله مع انعدام في مدى الرؤية الأفقية. والله يحفظكم. 4வது விண்டர் வண்டர்லேண்ட் சீசன் குவைத்தில் ஆரம்பமாகி இருக்குது. ஆனாலும்
பெரிய அளவில் ரெக்கார்டு ஒன்று வைக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக தொழில் வாய்ப்புகளும் மற்றும் விசிட் விசாவில் இன்னும் அதிகமான சலுகைகளையும் இனி வரும் நாட்களில் தொடர்ந்து வழங்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எது எப்படியோ நான் நேற்று சொன்னது தான், நேற்று முதல் நாளோ செய்தியில் சொன்னது தான், மறுபடியும் சொல்கிறேன். விசிட் விசாவில் வந்து தயவு செய்து யாரும் வேலை பார்க்காதீங்க. அப்படி ஒரு வேலை பார்த்தாலும் சம்பளம் கொடுக்கல, ஏதாவது ஒரு பிரச்சனை குறைபாடுன்னா கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண எங்கேயுமே போகாதீங்க. போகவும் முடியாது, எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பாரம் எடுக்கவும் மாட்டாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விசிட்டில் வந்து இங்கே தயவு செய்து வேலை பார்க்காதீங்க. குவைட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கான பேக்கப் பவர் சப்ளை அதிக அளவில் வழங்கப்பட்டு வருகின்றது. விரைவிலேயே விமான நிலையத்துடைய ஏற்பாடுகள் தடபடலாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல் பிரிட்டிஷ் ஏர்வேஸில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஏர்பட்ஸ் தீப்பிடிச்சிருக்குது. ஏர்பட்ஸ் தீப்பிடித்த காரணத்தால் ஏர்பட்ஸ் கொண்டு போகிறத வந்து CAA ஸ்டீல் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் சில ஏர்வேஸ்கள் பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டமில் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க ஏர்பட்ஸ். அதே மாதிரி பவர் பேங்க் இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு போகிறது. விமானங்களில் இந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு போது ஓவர் சார்ஜ் பண்ணி கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி ஓவர் ஹீட் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து விமான பயணங்களில் கொண்டு போகாதீங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப் நடத்திய மேரத்தான் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடைபெற்றிருக்குது. எல்லா அதிகாரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த காரணத்துக்காகத்தான் ஜாபர் பிரிட்ஜ் வந்து ஏர்லி மார்னிங் மூடப்பட்டதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் அர்தியா இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு வாகனம் திடீரென தீப்பற்றி இருந்திருக்குது. காரணம் எதுவும் அறியப்படவில்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய பல பகுதிகளையும் அகமதி கவர்னரேட் செக்யூரிட்டி டைரக்டரேட்டால் தொடர்ந்தும் அதிகமான சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிகமான இந்த கேம்பெயினில் அப்ரோச் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களே தெரிவிச்சிருக்கிறாங்க, பணிச்சட்டத்தை மீறுவது. தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்து பணிச்சட்டத்தை, அதாவது வெளியில் அக்காம அடித்து வேறு இடங்களில் வேலை பார்க்குறது தான் குறிப்பாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. காசு கொடுத்து அக்காமல் அடிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு இனி வரும் காலங்களில் சாத்தியம் இல்லை அப்படின்றது அடிக்கடி உள்துறை அமைச்சகம் இந்த மாதிரி கைதுகளில் ஞாபகம் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் சுற்றி வளைப்பும் சோதனையும் படு தீவிரமாக இருக்குது. சிக்கினால் நிச்சயமாக ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. அதுக்கு பிறகு குவைத் பக்கம் வாழ்நாளையும் திரும்பி பார்க்க முடியாது. சிந்தித்து செயல்படுங்க. காசு கொடுத்து அக்காமாவும் அடித்து கடைசியில் ஃபிங்கரும் வச்சு நாடு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படணுமா? யோசித்து பார்த்துக்கோங்க மக்களே. குவைத்துடைய பல பகுதிகளை நிறைய பேர் தூங்கியிருப்பீங்க. இப்போ இன்றைய விடிய பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பனிமூட்டம் அப்படியே குறைஞ்சி போயிருக்கும். ஆனால் நேற்று இரவு பனிமூட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது பலருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதில் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று இருக்குது, அதை நான் லேட்டாகி அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இருக்கிற வீடியோக்கள் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க, அந்த வீடியோ காட்சிகள் தான் இது, பாருங்கள்.
ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நாள். உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா குச்சிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன். நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான். தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.